இண்டிவிஜுவல்ஸ்க்குமே வந்து இங்க எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க செப்டம்பர் 5ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதுவுமே செப்டம்பர் 5ஆம் தேதியோட முடிய போகுது இந்த ஐடிஆர் ஃபைலிங்ன்றது. ஸோ இந்த டெட்லைனுக்குள்ள ஐடிஆர் ஃபைலிங் வந்து பண்ணீங்க. இதுல காமனா எல்லாரும் பண்ற 10 மிஸ்டேக்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்ன எதுலாம் சொல்றேன். ஸோ நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணாம தவிர்த்துக்குங்க. அப்பதான் உங்களுக்கு ஐடிஆர் ஃபைலிங் வந்து ஸ்மூத்தா முடியும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடிஆர் ஃபார்ம் வந்து கரெக்டா சூஸ் பண்றது. இங்க நிறைய ஐடிஆர் ஃபார்ம்ஸ் வந்து இருக்கு. உங்களோட சேலரி எவ்வளவா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஐடிஆர் ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஆர் 1ன்ற ஃபார்ம் வந்து 50 லட்சத்துக்கு கீழே யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களுக்கான ஒரு ஃபார்மா வந்து இருக்கு. ஸோ ஃபார்மை கரெக்டா சூஸ் பண்ணிட்டு நீங்க ஃபைலிங் பண்ணதுக்கு அப்புறமா வெரிஃபைன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாங்க. அதையும் கரெக்டா வந்து பண்ணீங்க. இல்ல அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து அவங்க ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ வெரிஃபை பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். கரெக்டான அசஸ்மெண்ட் இயர் வந்து சூஸ் பண்ணணும் அடுத்தது. ஸோ இதுல நிறைய பேர் வந்து தப்பான அசஸ்மெண்ட் இயர் வந்து சூஸ் பண்ணிருங்க. இது 2025 to 26 வேற ஃபினான்ஷியல் இயர் வந்து போடாதீங்க. டீடைல்ஸ் நீங்க கொடுக்குறதுலாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க நேம், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸா இருந்தாலும் சரி, இல்ல அப்படின்னா உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு அண்ட் தென் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாமே சரி. ஸோ இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. அண்ட் தென் வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. இன்கம் வந்து ஹைட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது, இல்ல பாண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருது, இல்ல நீங்க என்ன ரெண்ட் கொடுக்குறீங்க அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நிறைய வருது அப்படின்னா அதையுமே வந்து இங்க வந்து நோட்டீஸ் பண்ணுங்க. உங்களோட இன்கம் வந்து இங்க ஹைட் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் தென் ஃபார்மெட் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிங்க. ஏன்னா இங்க ஒரு டேட்டாக்கும் நீங்க ஒரு ஃபார்மெட் வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்மெட்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. கரெக்டான டாக்ஸ் ரெஜிமே வந்து சூஸ் பண்றது ரொம்ப முக்கியம். கேர்ஃபுல்லா வந்து சூஸ் பண்ணுங்க. நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே எடுக்க போறீங்களா இல்ல நியூ டாக்ஸ் ரெஜிமே எடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாதீங்க. கேபிட்டல் கெயின்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேபிட்டல் கெயின் வந்து பண்றீங்க ஸ்டாக்லயோ மியூச்சுவல் ஃபண்ட்லயோ நீங்க வித்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா அதை எடுத்து வந்து திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் எக்ஸம்ஷன் வந்து இருக்கு. ஸோ அந்த எக்ஸம்ஷன் வந்து யூஸ் பண்ணீங்க. ஸோ இந்த எக்ஸம்ஷன் எல்லாமே செக்ஷன் 54 இசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதுக்கு கீழே வந்து வரும். ஐடில இருந்து என்ன நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னா அதை வந்து டினை பண்ணாதீங்க. அதை வந்து அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ அதுக்கான லீகல் ரிப்ளை வந்து கொடுங்க. அது என்ன இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் பேமெண்ட் வந்து கரெக்டா கொடுத்துருங்க. ஸோ அதை வந்து ஃபெயில் பண்ணாதீங்க. மந்த் ஆன் மந்த் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து உங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்க அட்வான்ஸ் டாக்ஸ் பேமெண்ட் கட்டல அப்படின்னா. ஸோ இப்போ நான் வந்து 10 வந்து லிஸ்ட் அவுட் பண்ணேன். ஸோ இது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அந்த ஐடிஆர் ஃபைலிங் வந்து நீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இது எல்லாமே சிஆர்டிமோட சப்போர்ட்டோட நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதுல வந்து உங்களோட நேம் அண்ட் தென் உங்களோட டீடைல்ஸ் வந்து கொடுங்க. டாக்ஸ் டீமே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து கரெக்டா பண்ணிடுங்க. கொஞ்சம் முன்னாடியே பண்றது நல்லது. ஏன்னா அப்பதான் வந்து எரர்ஸ் வந்துச்சுனாலும் நம்மளால ரெக்டிஃபை பண்ண முடியும். ஸோ நம்மளால வந்து பெனால்டிஸ் இல்லாம வந்து தப்பிக்க முடியும். என்னோட சேலரி எவ்வளவா இருந்தா நான் வந்து ஐடிஆர் ஃபைலிங் பண்ணலாம் அப்படின்ற லாஸ்ட் டேட் வந்து வரும். சிம்பிளான இதுதான். நீங்க டாக்ஸ் ரெஜிமே வந்து ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே எடுக்கிறீங்க அப்படின்னா 2.5 lakh per annum அப்படி நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த டாக்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணிக்கங்க. நியூ டாக்ஸ் ரெஜிமே எடுக்கிறீங்க அப்படின்னா 3 lakh per annum அப்படின்னா நீங்க மாசம் 18,000 சம்பாதிங்க அப்படின்னா ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமேக்குள்ள வருவீங்க. ஸோ ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமே நீங்க எடுக்கிறீங்கன்னும் போது ஸோ நீங்களும் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும். 25,000 ரூபாய் வந்து உங்களோட மாச சம்பளமா இருக்கு அப்படின்னா நியூ டாக்ஸ் ரெஜிமே வந்து நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னும் போது நீங்களும் வந்து ஃபைல் பண்ணி ஆகணும்.